ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கவர்மெண்ட் ஜாப் டீட்டெயில்ஸ் பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. டிஎன்பிசி மட்டும் இல்லைங்க, வேலைவாய்ப்புக்காக நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆர்பிஐயில் வந்துட்டு நமக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது வந்து www.brbnmpi.co.in இந்த வெப்சைட்டில் போய் நம்ம அப்ளை பண்ணணும். இதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா August 31. கேர்ள்ஸ் அப்புறம் ஒரு சில கேட்டகரிஸ்க்கெலாம் ஃப்ரீயாகவே நம்மளை அப்ளை பண்ணிக்கலாம். மற்றவங்க 400 to 600 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் வெப்சைட்டில் போய் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். இதுக்கு எலிஜிபிள் யாருன்னு பார்த்திங்கன்னா 10th பாஸ் ஆனாலே நம்ம அப்ளை பண்ணலாம். இதுக்கு ஃபீஸ்லாம் கிடையாது, எல்லாத்துக்குமே ஃப்ரீ தான். ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம வந்து எக்ஸாம் எழுத வேண்டியது இருக்கும். மற்றபடி நம்ம அப்ளை பண்ணாலே இன்டர்வியூ வச்சு நம்மளை எடுத்துப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் ரெக்ரூட்மெண்ட். இது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஏற்ற மாதிரி ரெக்ரூட்மெண்ட் பேஜ் இருக்கும். அதுக்குள்ளே போய் நம்ம என்னென்ன கரண்ட் ஜாப் வேகன்சி இருக்கோ அதெல்லாம் பார்த்து அப்ளை பண்ணால் நமக்கு வேலை கிடைக்கும். இதுக்கும் மோஸ்ட்டாக வந்து எக்ஸாம்ஸ்லாம் இருக்காது, இன்டர்வியூ மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு கோஆப்ரேட்டிவ் பேங்க் ரெக்ரூட்மெண்ட். இதில் மட்டும் 2513 வேகன்சிஸ் இருக்குது. இது rcs.tn.gov.in தான் நம்ம போய் அப்ளை பண்ண முடியும். இதோட லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 29th. இதுக்கு எக்ஸாம் இருக்குது. இந்த எக்ஸாமில் பாஸ் ஆனாலே நம்ம வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் வேலை வாங்கிக்க முடியும். இந்த வெப்சைட்ஸ் எல்லாம் நமக்கு அப்ளை பண்ணுற கஷ்டமாக இருந்துச்சுன்னா இ-சேவை மையத்துக்கு போனால் அவங்களே அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் கண்டிப்பாக மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அழகு சித்திரம் சேனல் லைக்